ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள். ஓ கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள். ஓ கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள். ஓ மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள். ஓ கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள். மறுபடி சொல்லுங்க. ஓ கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள். ஓ கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள். ஓ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். மறுபடி சொல்லுங்க. வானங்களை விரித்தவரை
பூமியை படைத்தவரை துதியுங்கள். சூரியனை படைத்தவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். ஹalleluya. கையில வைத்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்தவரை துதியுங்கள். இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. என் வாக்கு தத்துவம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அதுக்குள்ள ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றி தருவா. இது ஒரு தடவை உங்க பக்கத்துல உங்க சொல்லுங்க, எனக்கு சொன்னது நிறைவேறும். அறிக்கை பண்ணுங்க, எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அது நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல உங்களோட சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அது நிச்சயமாய் நடக்கும். இந்த வருஷம் நடக்கும். என் கண்கள் அதை பார்க்க போகிறது. அப்படி எழுந்து கொள்வோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மறுபடியும் சொல்லுங்க. ஓ கூடுமே. நல்ல கையை தட்டி. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. சொல்லுங்க. சாத்தானை கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். மறுபடியும் சொல்லுங்க. ஓ கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது செங்கடல், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. யோர்தான், யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. சொல்லுங்க. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வருஷம் என் வாழ்க்கையில நிறைவேறும்.
மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம், ஓ மறுபடி ஒரு மாற்றம் தருவே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார். கூடுமே எல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம், அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் ஆகட்டும். அதை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணுகிறேன். இப்பொழுது தடைகள் உடைவதாக. வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென்றும் எங்க குடும்பங்களுக்கு வருவதாக. ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சந்ததியின் ஆசீர்வாதங்கள் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி 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 கையை தட்டி சொல்லுங்க. மறுபடி 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 வருவீரையா, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது நீங்க சொல்லுங்க. கூடுமே 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 எல்லாம் கூடுமே. அப்பா, மனுஷனால் இது கூடாதவைகள் தான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு எந்த ஆசீர்வாதங்கள் தடைகள் இருக்கிறதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொன்னீங்களே. இந்த சபைக்கு வருகிற 166 குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை வாழாக்காமல் தலையாய் வைப்பீராக, இவர்களை கீழாக்காமல் மேலாய் வைப்பீராக. யெகோவாயிரே, இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வான்னு சொல்லியிருக்கிறீர். என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீர். எங்க குடும்பங்களுக்கு நம்முடைய ஆவி ஊட்டப்படட்டும். நித்திய மகிழ்ச்சி எங்க தலைமேல் இருக்கட்டும். வனாந்தரங்கள் மாறட்டும், செங்கடல் விலகட்டும், இரும்பு தாழ்பாள்கள் முறியட்டும். ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த காலவேளையில் எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா வியாதியின் கூற்றுகள், பலவீனத்தின்
குற்றுகள் இப்பொழுது சரீரத்திலிருந்து பிடுங்கப்படுவதாக. யூட்ரஸ் பிரபலங்கள் மாறுவதாக, கட்டிகள் மாறுவதாக, இடுப்பு முட்டு சம்பந்தமான பலவீனங்கள் மாறுவதாக, இருதய பலவீனங்கள் மாறுவதாக. அந்த ஒரு சொட்டு ரத்தத்தின் வல்லமை இப்ப சரீரத்தில் இறங்குவதாக. Heal in the name of Jesus. கூடாதது. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, எது எது உங்க கண்களுக்கு முன்பாக தடையா தெரிகிறது சொல்லுங்க. இன்னைக்கு நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இன்னைக்கு அந்த தடை உடைய போகிறது. கையை தட்டி ஆர்ப்பரிங்க. தடை உடைய போடுகிறது. செங்கடல் உங்களுக்காக பிளக்க போகிறது. முந்தின சீர பார்க்கணும். கர்த்தர் நற்சீர் உண்டாக்க செய்வ போகிறோம். நீங்கள் பழுகி பெருக போகிறீர்கள். ரெகோபோத் தொடங்கி விட்டது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் ரெகோபோத். என் இயேசுவா கூடாது. அற்புதம் தொடங்கி விட்டது. இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பெரிய காரியங்கள் குடும்பத்துல நடக்கட்டும். குடும்பங்களுக்குள்ள நடக்கட்டும். பிசினஸ்க்குள்ள நடக்கட்டும். இனி மனுஷிக தடையே இருக்கக்கூடாது. ஆவியானவர் கிரியை செய்வீராக. கிரியை செய்வீராக. சொல்லி முடிங்க. என் இயேசுவா கூடாததொன்று இல்லை. இயேசுவால் இப்போது இருக்க காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரா. எங்களை நீங்க நினைத்தருள்வீராக. எங்க குடும்பத்தின் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. எல்லா நிலைமையில் இருக்கிற ஸ்தானத்தை இந்த வருஷம் எங்க குடும்பத்தின் பிள்ளைகளை உயர்த்துங்க. இப்ப இருக்கிற ஸ்தானம் இல்ல, எங்களை அடுத்த லெவலுக்கு ஆவியானவர் கொண்டு செல்லும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளினால் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களே. கர்த்தருக்கு ரெண்டு பேர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளினால் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இட் வாஸ் தி வில் ஆஃப் காட் டு crush Jesus. தேவனுக்கு இயேசுவை நொறுக்குவது பிரியமாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். It was the will of God to crush him என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். வேதத்தில் பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார், அநேகரை உயர்த்த சித்தம் கொண்டார், அநேகரை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டார். ஆனால் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 900 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி கொடுக்கிறார். நான் என்னுடைய குமாரனை நொறுக்க சித்தமாயிருக்கிறேன். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, அவரை நொறுக்குவது பிதாவுக்கு மிகவும் பிடித்திருந்ததா. It was well pleased to crush Jesus. இயேசுவை நொறுக்குவது பிதாவாகிய தேவனுடைய திருவுள்ளத்திற்கு பிரியமாய் இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த செய்தியை தயவு செய்து ஜெபத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் இந்த இயேசு?
வேதத்தில் நமக்கு தெளிவாக ரேகைப்படுத்துகிறது. ஏசாயா 9:6 வாசிக்க வேண்டாம். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், மகிமை பிதா, இதோ அவர் சமாதான பிரபு என்று அவருக்கு நாமங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரியாளோடு கேப்ரியல் தூதன் வந்து சந்தித்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பூமியினுடைய சகல பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவராயிருப்பார். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது. வேதம் சொல்லுகிறது, இயேசு பிறந்த இடத்திற்கு நேராக நட்சத்திரம் சென்றது. வான சாஸ்திரிகள் அவருக்கு முன்பதாக வணங்கி இயேசுவை குறித்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை எல்லாம் தீர்க்க தரிசனமாக அறிவித்து அவருக்கு அநேக பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். Not only that, வேதத்திலே லூக்கா 2:52 வாசிக்கும் போது இயேசுவானவர் மனுஷ தயவிலும் கீர்த்தியிலும் எல்லாவற்றிலும் வளர்ந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை குறித்து சொல்லாத தீர்க்க தரிசனம் இல்லை. ஆதியாகமம் முதல் பழைய ஏற்பாட்டு சகல தீர்க்க தரிசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவிக்கப்பட்ட பின்பும் இவர் மூலம் குருடர்கள் பார்வை அடைவார்கள், இவர்கள் மூலம் செவிடருடைய கண்கள் காதுகள் கேட்கப்படும், முடவர்கள் எழுந்து நடப்பார்கள், மரித்தோர்கள் உயிரடைவார்கள் என்று பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இந்த காலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பல தீர்க்க தரிசனங்கள் பல வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் அதோடு கூட சேர்த்து இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை சபைக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நம்மை நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ கவலைப்படாதே. ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரமல்ல, நீ படப்போகிற பாடுகள், நீ படப்போகிற வேதனைகளை குறித்து எவ்வளவேனும் கவலைப்படாதே. கவனித்து கேளுங்கள், சகலமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்மைக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை வேதம் அழகாக சுட்டி காண்பிக்கிறது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்கள். அவர் அப்படி இருப்பார், அவர் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவர் மூலமாய் குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருடைய காதுகள் கேட்கப்படும், முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோர்கள் உயிரோடு எழும்புவார்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி வந்த அதே பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் என்ன ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இந்த பகல்ல வந்திருக்கிற தேவ சபையே, கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்களோடு இன்னும் ஒன்றையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அதே போல் மூன்றாவது ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பிறப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, நீங்கள் படப்போகிற பாடை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாச பிள்ளைகளுடைய மைண்ட் செட் எல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அருளப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த எல்லை யோசிக்காததினால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசிக்கவும் அருளப்பட்டிருக்கிறது, அவர் நிமித்தம் பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் செல்ல பிள்ளையா இருந்தும் அவரை குறித்து சகல தீர்க்க தரிசனங்களும் நன்மைக்கு ஏதுவாக இருந்தும் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஏன் ஆண்டவரே, நல்ல நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்த பிதாவாகிய தேவன் உம்முடைய குமாரனை குறித்து நொறுக்கி போட வேண்டும் ஏன் சித்தம் கொண்டீர்? ஏன் உம்முடைய குமாரன் நொறுக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? உம்முடைய குமாரனை வேதம் சொல்லுகிறது 1000-10,000களில் சிறந்தவர், ஓ பூரண அழகுள்ளவர், அவரை நொறுக்குவதனால் என்ன லாபம் என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். இந்த கால வேளையில் சில காரியத்தை தெளிவுபடுத்த கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17. மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று
ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கவனியுங்கள், யோர்தான் நதிக்கரையில் பரிசேயனும் சதுசேயர்களும் ஆயக்காரர்களும் ரோம அதிகாரிகளும் பிரதான ஆசாரியர்களும் சூழ்ந்திருக்கிற இடத்தின் மத்தியில் சகல ஜனங்கள் மத்தியிலும் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ப்ளீஸ் கவனித்து கேளுங்க. எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிற இடத்தின் மத்தியில் பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து சொல்லுகிறார், He is my beloved, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். எல்லா ஜனங்கள்கிட்டயும் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனம். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. முதலாவது கூட்டம் ஜன கூட்டத்தின் மத்தியில் தம்முடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், I am well pleased about him என்று சொல்லுகிறார். இரண்டாவது கூட்டம் சீஷர்கள் கூட்டம், பேதுருவும் யோவானும் யாக்கோபும் மறுரூப மலையில் நின்ற போது அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 28 வசனம். யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. கவனிங்கள், 3 இடத்தில் பிதாவாகிய தேவன் தெளிவாக நேரடியாக குமாரனோடு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலிடத்தில் ஜனக்கூட்டங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆயக்கா அல்லது பரிசேயர்கள், இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் அறிந்தவர்கள் மத்தியில் இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்தி காண்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. இரண்டாவதாக ஊழியக்காரர்கள் மத்தியில் இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்தி காண்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக இயேசு இந்த இடத்தில் சொல்லுகிறார், இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டானது அல்ல, உங்கள் நிமித்தம். தட் மீன்ஸ் அவிசுவாசத்தினால் உண்டான சத்தம். ஆமென் சொல்லுங்களேன். புற ஜாதிகள் மத்தியில் வெளிப்படுத்தின சத்தம். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தி காண்பித்தார். இரண்டாவதாக ஊழியக்காரர்கள் முன்பதாக உயர்த்தி காண்பித்தார். மூன்றாவதாக அவர் அவிசுவாசிகள் மத்தியிலும் புற ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட்டிருந்த இயேசு இப்பொழுது எந்த வாய் இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டோ, எந்த வாய் இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லிட்டோ, எந்த வாய் இவரை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லிட்டோ, அதே வாய் சொல்லுகிறது, இவரை நொறுக்க சித்தமாயிருக்கிறேன், இவரை நொறுக்க சித்தமாயிருக்கிறேன். கவனித்து கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. கவனியுங்கள். எந்த வாய் இவரை குறித்து மேன்மையானவைகளை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோ, இயேசு கேட்டிருக்கலாம், பிதாவாகிய தேவனே, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் உம்முடைய நேசகுமாரன் என்று அறிவித்தீரே, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னீரே, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்னை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறீரே. இப்ப அதே ஜனங்களுக்கு முன்னாடி என்னை ஏன் ஆண்டவரை நீங்க நொறுக்குறீங்க, என்னை ஏன் ஆண்டவரை நொறுக்குறீங்க? இன்றைக்கு பலருக்கும் இந்த கேள்வி உண்டு. சபையின் நடுவிலே, எல்லாருக்கும் நடுவிலே எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, எல்லாருக்கும் மத்தியில் கனத்திற்குரிய வார்த்தை வந்தது. ஆனாலும் இன்றைக்கும் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் சமுதாயத்திலும் பட்டணத்திலும் நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எவன் மேல் தீர்க்க தரிசனம் உண்டோ அவன் நொறுக்கப்படவும் செய்வான். கைகளை தட்டி புரிந்தவர்கள் மாத்திரம்
புரிந்தவர்கள் மாத்திரம் எந்த இயேசு மேல் தீர்க்க தரிசனம் உண்டாயிற்றோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். கைகளை தட்டி இன்னொரு பாஷையில் சொல்ல வேண்டுமானால், நொறுக்கப்படுகிற உன்னை குறித்து பரலோகத்திற்கு பெரிய யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இந்த பகல் இவ்விடத்தில் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்கள் கைகளை தட்டி. எந்த வாய், எந்த நாவு அவரை புகழ்ந்ததோ, இப்பொழுது அதே நாவு சொல்லுகிறது, இவரை நான் நொறுக்க சித்தமாக இருக்கிறேன். ஒரு ஆள் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை போல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஆள் உங்களை 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்தினா எப்படி இருக்குங்க? That was happened in Jesus life. அதுதான் இயேசுவுக்கு நடக்குது. யோர்தான் நதிக்கரையில இவர் ஆகோ ஓகோன்னு புகழ்ந்தாங்களே, மறுரூப மலையில் இவர் புகழப்பட்டாரே, அவிசுவாசிகள் மத்தியில் மேன்மைப்படுத்தப்பட்டாரே. ஆனால் இன்றைக்கும் நொறுக்கப்பட்டு கொண்டு தானே இருக்கிறார். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, தகப்பனே, தாயே, பல நேரங்களிலும் சபையில் வரும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், ஆனால் வீட்டிற்கு செல்லும் போது, வேலை ஸ்தலத்திற்கு செல்லும் போது, ஊழிய இடத்திற்கு போகும்போது இயேசுவை போல் நொறுக்கப்பட்டு கிடக்கிறோம், நொறுக்கப்பட்டு கிடக்கிறோம். தீர்க்க தரிசனம் உண்டாகிவிட்டதினால் நொறுக்கப்படுதல் கிடையாது என்று அர்த்தம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் இருந்தால் நொறுக்கப்படுதலும் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் உண்டானால் சொல்லுங்க நொறுக்கப்படுதலும் உண்டு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஏன் ஆண்டவரே நல்ல நல்ல வாக்குத்தத்தத்தை தர்றீங்க, நல்ல நல்ல ஊழியக்காரங்களை அனுப்பி பேசுறீங்க, ஆனா still I am broken, இன்றும் நான் உடைக்கப்பட்டு கிடக்கிறேன். நேசகுமாரன் சொன்னது பொய் அல்ல, நேசகுமாரத்தின் சொன்னது பொய் அல்ல, ஜாதிகளின் நடுவிலே உன் தலையை உயர்த்துவேன் என்று சொன்னது பொய் அல்ல. ஆனாலும் இன்றைக்கும் நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன் என்று வந்திருக்கிறேன் என்று கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம், என்னை எதற்கு நொறுக்க சித்தம் கொண்டீர் என்று கேளுங்க. சீக்கிரம் கேளுங்க, எதற்கு என்னை நொறுக்க சித்தமானீர் ஆண்டவரே? அதுரமனதனகடசி அர்த்தமனதனகசி. சில நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். அநேகருக்கு ஒரு விடுதலையாய் மாறப்போகிறது. அநேகருடைய கேள்விகள் அதுதான், தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனா என் நொறுக்கப்படுதல் மாறலையே. வாக்குத்தத்த உண்மை, என் நொறுக்கப்படுதல் மாறலையே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ தீர்க்க தரிசனங்கள் எந்த பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டதோ அதே தேவன் சொல்லுகிறார், நான் இவரை நொறுக்க சித்தமாயிருக்கிறேன். ஒரு நிமிஷம் வாய்களை நல்ல திறங்க. எங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில ஒன்னு நொறுக்குங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் நான் நொறுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவை தரும். சகோதரி, இந்த 11 மாதங்கள் நீ நொறுக்கப்பட்டதனுடைய பிரதிபலனை இந்த மாதம் நீ அனுபவிக்க போகிறாய். ஊழியக்காரனே, நீ நொறுக்கப்பட்டதனுடைய பிரதிபலனை இன்றைக்கு பெற்ற. கைகளை தட்டுங்களே. அந்த அபிஷேகம் நொறுக்கப்பட்டதனுடைய ரிசல்ட். சில நிமிஷம் கைகளை தட்டி வாய்களை திறந்து, நொறுக்கப்பட்டதனுடைய ரிசல்ட்டுகள், நொறுக்கப்பட்டதனுடைய ரிசல்ட்டுகள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, பியூலா அப்படின்னு ஒரு சகோதரி, கவனிங்க, அந்த சகோதரிய எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் கூப்பிட்டு வச்சுட்டு, உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உனக்கு வாலிபர்கள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய ஊழியம் இருக்கிறது என்று ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாருன்னு வைங்களேன். பியூலா சிஸ்டர் கேட்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை நல்லா கேட்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பியூலா சிஸ்டருக்கு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதான்னு பாப்போன்னு சொல்ற ஒரு கூட்டம் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பியூலா என்கிற சகோதரியின் மேல இருந்து விட்டும், பியூலா சகோதரியினுடைய வாழ்க்கையில் நொறுக்கப்படுதல் நடக்கும் போது அவர்கள் நினைப்பார்கள் தீர்க்க தரிசனம் பொய், கர்த்தருடைய வார்த்தை பொய் என்று நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பேசினது பிதாவாகிய தேவன், உன்னை நொறுக்குவதும் அவரே. கைகளை இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனத்தின் மேல் இருக்கிற அவிசுவாசத்தின் கட்டு இந்த பகல் உடையட்டும். கைகளை தட்டி, ஓ ரபா சந்தல் கமன், நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து.
தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது உண்மை, ஆனால் நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டதோ the same God, அதே தேவன் சொல்லுகிறார், நான் இவரை நொறுக்கவும் சித்தம் கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நம்மை நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் சொல்லுங்களேன், நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரம் நொறுக்கப்படுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்றாவது காரணம், அதில் குறைவு காணப்படும் போது அந்த பாத்திரம் நொறுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். குறைவுகள் இருக்கும்போது அந்த பாத்திரங்கள் நொறுக்கப்படும். இரண்டாவது, புதிய ஒரு வடிவத்தில் அந்த பாத்திரத்தை உண்டாக்குவதற்காக அந்த பாத்திரம் நொறுக்கப்படும். மூன்றாவதாக, எதோடு எதை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பாத்திரம் நொறுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறைவை காணும் போது நொறுக்குவார். சொல்லுங்க சீக்கிரம், குறைவை காணும் போது நொறுக்குவார். புதிதான வடிவத்திற்காக நொறுக்குவார். உங்களை சொல்லுங்க, உங்களை வேறு ஒன்றோடு இணைப்பதற்காக நொறுக்குவார். கரங்களை அசைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஜெபத்தோடு கேளுங்க, என்னை ஏன் நொறுக்க சித்தமானீங்கன்னு கேளுங்க. என்னை ஏன் நொறுக்க சித்தமானீங்க ஏசப்பா? என் வாழ்க்கையில பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்துட்டு என்னை ஏன் நொறுக்கிறதுக்கு நீங்க பிரியமா இருந்தீர்கள்? முதலாவதாக, தேவன் ஏன் குமாரனாகிய இயேசுவை நொறுக்க சித்தம் கொண்டார்? நல்ல கவனிங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது தான் அவர்கள் தங்களை நிதானித்து அறிய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை வரும்போது தான் தவறு செய்கிறோமோ என்கிற ஒரு உணர்வு நமக்குள் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நெருக்கடிகள் வரும்போது, உபத்திரவத்தின் குகையின் வழியாக நடக்கும் போதுதான் தவறு செய்கிறோமோ என்று நம்முடைய கால்நடைகளை சீர்தூக்கி பார்க்க தோன்றும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஏன் ஒவ்வொருவரையும் நொறுக்குகிறார்? தேவன் நம்மை நொறுக்குவதற்கு முதலாவது காரணம், குறைவை நிவர்த்தி செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்காக கர்த்தர் நம்மை நொறுக்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க முடியும். அந்த மனுஷனுடைய பெயர் யோபு. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாயிருந்தான். வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ? எல்லாரும் சொல்லுங்க, கண் வைத்தாயோ? தேவ பிள்ளைகள் மேல கண்ணு வைக்கிறத கூட தேவன் அனுமதிக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. கண்ணு வைப்பதை கூட தேவன் பார்த்து கொண்டிருக்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். அப்படியானால் வேதவசனம் சொல்லுகிறது, யோபு அவ்வளவு உத்தமமாய் நடக்கிற ஒரு மனுஷன், யோபு அவ்வளவு பரிசுத்தமாய் நடக்கிற ஒரு மனுஷன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்கிற ஒரு எண்ணத்தில் தேவனுக்கு பலி செலுத்தினவன். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற தவறை பார்த்துவிட்டும் ஜெபிக்காத பெற்றோர்கள் மத்தியில் தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் யோபு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட யோபுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை தேவன் நொறுக்க சித்தம் கொண்டார். பெரிய செல்வ சீமான், நெய்யினால் தன் கால்களை கழுவுகிற மனுஷன், அவனுக்கு ஆயிரமான ஆடு மாடு கழுதைகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பருக்களினால் வியாபாதித்து அவனை நொறுக்க சித்தம் கொண்டார். என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். யோபு 6:24. யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு தவறும் செய்யாத யோபு, ஒரு பாவம் செய்யாத யோபு. கவனித்து கேளுங்க. தன் பிள்ளைகள் தவறு செய்திருப்பாங்களோ என்கிற ஒரு எண்ணத்தில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு பலியிடுகிற ஒரு பரிசுத்தவான். கரங்களை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஆனால் அப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி வந்தவுடன் அந்த மனுஷனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் எங்காயிலும் தவறி இருக்கிறேனோ என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஜெபிக்கிறான். ஆமென் சொல்லுங்களே. அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நொறுக்குவதற்கு காரணம் உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் நம்மை தண்டிப்பதற்காக நொறுக்குகிறது அல்ல. தேவன் நம்மை அவமானப்படுத்துவதற்காக நொறுக்குகிறவர் அல்ல. பெரிய பரிசுத்தவான் யோபு. ஆனால் யோபு சொல்லுகிறார், இதோ என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொல்லி எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பதாக தன்னை உத்தமமாய் நிறுத்தின மனுஷன் தன் வாழ்க்கையில் ஒரு விபரீதம், ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம் வந்தவுடன் அவன் சொல்லுகிறான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எங்க தவறு இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்க. தன்னை ஆராய்ந்து அறிகிறான். தன் குற்றங்கள் ஏதாகிலும் செய்திருக்கணும் என்று தேடி பார்க்கிறான். ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை உபத்திரவத்தின் குகையில் நடத்தும் போது நாம் சுத்திகரிக்கப்படுவோம். நம்முடைய குறைவுகள் நிவர்த்தியாக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். வேதம் அதை தான் தெளிவாய் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், நான் எதில் தவறி இருக்கிறேனோ அதை எனக்கு சுட்டி காண்பீர்கள். இந்த காலை வேளையில் தேவ சபையோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் நொறுக்கப்படும் போது எங்கே தவறுகிறோம் என்பதை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களே. நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். யோசுவா சேனையில் கர்த்தர் ஒரு தோல்வியை கொடுத்த பிறகு யோசுவா முகம் குப்புற விழுந்து கிடந்து தேவனிடத்தில் அழுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குற்றத்தை முதலாவது சரிப்படுத்திக் கொள், பிற்பு நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 30 வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 3 பகுதியை அங்கே பவுல் சபைக்கு எழுதுகிறார். முதலாவது பலவீனம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது மரணம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலவீனம், வியாதி, மரணம். உங்களில் சிலர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட நபரை நொறுக்க தொடங்கும் போது முதலாவது அவர்கள் பலவீனப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலவீனப்படுவார்கள். பலவீனப்படும் போது அவர்கள் தங்களை சோதித்து அறிந்து தேவனிடத்தில் திரும்பினால் அவருடைய பலவீனம் நீக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த எல்லைகளில் அவர்கள் தவறும் போது அந்த பலவீனம் வியாதியாய் மாறும். அந்த வியாதி வரும்போது அவர்கள் தங்களை நிதானிக்காமல் போகும்போது அந்த வியாதி மரணத்தில் கொண்டு முடியும். தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெத். உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் நொறுக்க தொடங்கும் போதே உங்களை நிதானித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்பினால் அடுத்த பெரிய நொறுக்கப்படுதலுக்குள் நாம் செல்ல மாட்டோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. சிறிய நொறுக்கப்படுதல் வரும்போதே நம்மை நாமே சோதித்தறிந்தால் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். பிசினஸில் ஆரம்பத்தில் வருகிற சின்ன தோல்விகள் வரும்போதே எங்கே தவறுகிறேன் என்று நம்மை சோதித்தறிந்தால் பெரிய இழப்புகள் வருவது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் ஆரம்பத்தில் வருகிற சின்ன நொறுக்கப்படுதல் வரும்போது, படிப்பில் ஆரம்பத்தில் வருகிற சின்ன தோல்விகள் வரும்போதே நம்மை சோதித்தறிந்து விட்டால் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். கரங்களை அசைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏன் நம்மை நொறுக்க சித்தம் கொண்டார்? ஏன் ஆண்டவராகிய தேவன் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டதற்கு காரணம் என்ன? இயேசு
கிறிஸ்துவை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது, அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை, ஆனாலும் சிலுவையிலே அறையப்பட்ட போது அவரும் சொல்லுகிறார், என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப பிரச்சனைகளோட கடந்து செல்லும் போது, பாடுகள் வரும்போது எவ்வளவு பெரிய நீதிமானும் தன்னிடத்தில் தவறு இருக்கிறதா என்பதை சோதித்தறியத்தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வியாதி வந்தவுடன் கண்டிப்பாக நம்மை சோதித்தறிய பழகுவோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆனாலும் அநேகரை நான் நொறுக்கியும் அநேகரை நான் வாதித்தும் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களை நான் மறுரூபப்படுத்த நினைத்தும் அவர்கள் தங்களை சோதித்தறிய தவறிவிட்டார்கள். இந்த பகல் இது ஒரு பிரசங்கமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு ஒப்புவித்ததை சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் நொறுக்கப்படும் போது அது உங்களை தவறுகளில் இருந்து வெளியேற்றி கொண்டு வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். நல்ல கைகளை தட்டி மகிமை செலுத்துங்களே. ஆனாலும் நான் அநேகரை நொறுக்கியும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பஞ்சத்தை அனுப்பினேன், பட்டயத்தை அனுப்பினேன், கொள்ளை நோயை அனுப்பினேன், ஆனாலும் அவர்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனார்கள். கர்த்தர் நம்மை நொறுக்குவதற்கு காரணம், தவறை காணும் போது, குறைவை காணும் போது நம்மை நொறுக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மிடத்தில் குறைவுகளை காணும் போது தேவன் நம்மை நொறுக்குகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மை நொறுக்கும் போது நம்முடைய குறைவுகளில் நாம் சரிப்பட்டு விட்டால் அந்த நொறுக்கப்படுதல் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிசினஸ்ல நீர் என்னை நொறுக்கினதற்காய் ஸ்தோத்திரம், என் குடும்ப வாழ்க்கையில் நீர் என்னை நொறுக்கினதற்காய் ஸ்தோத்திரம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் என்னை நொறுக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அது நிமித்தம் என் குறைவுகளை கண்டுபிடிக்க எனக்கு கிருபை தந்தீர். இந்த பொய் பேசுகிறதினால் தான் நான் நொறுக்கப்பட்டேன் என்பதை நீ கண்டுகொள். குடும்பத்தில் சண்டை போடுகிறதினால் தான் கர்த்தரனை நொறுக்கினார் என்பதை அடையாளம் கண்டுகொள். உன் ஜெப குறைவுதான் உன்னை நொறுக்கினது என்பதை அடையாளம் கண்டுகொள். ஊழியத்துக்கு வராமல் வீட்டில் இருப்பதுதான் உன் நொறுக்கப்படுதலுக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொண்டு நிதானித்தால் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட மாட்டாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யோபுவை போல இன்றைக்கு இருதயத்தை கிழித்து எனக்கு உபதேசம் பண்ணும் ஆண்டவரே, நான் எங்கே தவறி இருக்கிறேன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களை பொன்னை போல துலங்க செய்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில் உலாவி வருகிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. சில குடும்பத்தில் குறைவுகள் மாறட்டும். நல்ல கைகளை தட்டி குறைவுகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். நொறுக்கப்படும் போது நொறுக்கப்படுதல் என்பது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு போராட்டமா இருக்கலாம். தயவு செய்து சபை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நொறுக்கப்படும் போது ஊழியக்காரனை தேடி போகாதிருங்கள், தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். repeat again, நொறுக்கப்படும் போது ஊழியக்காரனிடத்தில் போகாதிருங்கள். நொறுக்கப்படும் போது நான் எங்கே தவறினேன் என்று தேவனிடத்தில் விசாரியுங்கள். நொறுக்கப்படும் போது விசாரிப்பதற்காகவே தேவன் நொறுக்குகிறார். அநேக குடும்பங்கள் இங்கே இருக்கிறீர்கள், திரும்ப திரும்ப ஆண்டவர் நொறுக்கிட்டோம், மனுஷனை தேடி ஓடுறீங்க. அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர், தயவு செய்து ஊழியக்காரரிடத்தில் போவதற்கல்ல தேவன் உன்னை நொறுக்குவது. உன்னிடத்தில் இருக்கிற களிம்பை நீக்கணும், உன்னிடத்தில் இருக்கிற குறைவை அகற்றணும். அதற்கு நான் நொறுக்கிறேன். உன் குடும்பத்தை நொறுக்குவதற்கு காரணம் நீ சுத்த பொன்னாய் மாறணும், நீ சுத்த பொன்னாய் மாறணும். சகோதரா, இத்தனை வருஷம் ஏன் நான் நொறுக்கப்படுறேன் கேட்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுக்கப்பட்டுட்டும் பொய் பேசுறேன்னு அந்த நிதானம் இன்னும் வரலையே. நொறுக்கப்பட்டுட்டும் இன்னைக்கும் செய்த தவறை மறந்து முன்னேறி செல்ல இன்றைக்கும் மனது இல்லையே. நொறுக்கப்படுவதற்கு காரணம் சபையில் வந்து விடுதலை பெற்றுவிட்டு சாட்சி சொல்லுவதற்கல்ல. நொறுக்கப்படுவதனுடைய நோக்கம் நாம் சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு. நொறுக்கப்படுவதனுடைய நோக்கம் என் குறைவுகள் நிவர்த்தியாக்கப்படணும். பாவமறியாத சுத்த கண்ணன் என்னிடத்தில் உங்களில் யார்
பாவம் உண்டு என்று சொல்ல முடியும் என்று சவாலிட்ட இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்ட போது அவருக்குள்ளும் ஒரு பயம் வருகிறது. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டு? did any mistake? நான் தவறு செய்து விட்டேனோ என்று அவருக்குள்ளும் ஒரு கலக்கம் வருகிறது. ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவர் சில குடும்பத்தை நொறுக்குவதற்கு காரணம், நீ தேவ சமூகத்தில் உன்னை ஆராய்ந்து அறியணும். இந்த பகல் அதுரமனதனகடசி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பகல் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்காகவே உன் பிசினஸை கர்த்தர் உடைத்தார், உன் குடும்பத்தை கர்த்தர் நொறுக்கினார், உன் பிள்ளைகளை நொறுக்கினார். மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து மாற்றங்கள் நடக்கட்டும். இனி ஒரு வாரம் வேண்டாம், இனி ஒரு இயேசுவை உயர்த்துவ கூட்டத்துக்கு காத்திருக்க வேண்டாம். இந்த பகலே குறைவுகளை நிவர்த்தி செய்கிற பகல். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானா. not for punishing you, உன்னை தண்டிப்பதற்காக அல்ல நான் நொறுக்குவது. அப்படியாகிலும் உன் குறைவை நீ உணர மாட்டாயா? ஒரு ஆமேன் சொல்லுங்களே, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களே. சின்ன உதாரணம் சொல்றேங்க. அன்னைக்கு காலையில நீங்க எழும்பி யாராவது உங்களை திட்டிட்டே இருந்தாங்கன்னா உடனே உங்க மனசுல தோணும், இன்னைக்கு என்ன தப்பு செய்த, எல்லாரும் என்ன திட்டுறாங்க. தோணுமா தோணாத சொல்லுங்க. அப்போ நம்மை நொறுக்குவதற்கு காரணம், நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். Don't go after servants of God or don't go after fasting meetings. உபவாச கூட்டங்களுக்கோ விடுதலை கூட்டங்களுக்கோ மாத்திரம் ஓடி செல்லாதீர்கள். நொறுக்கப்படும் போது எங்கே தவறினேன் என்பதை சோதித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை சுத்த பொன்னை போல விளங்க செய்வார். கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களை நொறுக்குவதனுடைய முதல் நோக்கம் என் குடும்பத்தில் இருக்கிற களிம்புகள் நீக்கப்படும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீக்கப்படும். இந்த 2017 வருஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எழுப்புதனுடைய 105வது பகல் சபையில் இருக்கிற குறைவுகள் நிவர்த்தி செய்யப்படட்டும். நல்ல கைகளை தட்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிவர்த்தி செய்யப்படட்டும். உன்னை நொறுக்குவதற்கு காரணம் உண்டு, உன்னை நொறுக்குவதற்கு காரணம் உண்டு. உன் குறைவுகள் நிவர்த்தி ஆகட்டும். நொறுக்க நொறுக்க இன்னும் தவறு செய்கிறோமே தவிர பிழைகளை உணரவில்லை. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? காலை வேளையில் தேவன் நம்மை நொறுக்குவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்களே. இரண்டாவதாக தேவன் எதற்காக நொறுக்குகிறார் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:4. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு கவனிங்க, ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார். கவனிங்க, அவர் வாதிக்கப்பட்டது உண்மை, அவர் நொறுக்கப்பட்டது உண்மை, அவர் அவமானப்பட்டது உண்மை. ஆனா நீங்களும் நானும் நினைக்கிறோம், ஐயோ பாவம், என்ன பாவம் செய்தாரோ? அவர் சொல்றாரு, அவரு பாவம் செய்யலமா, நாம செய்ததினால் அவர் நொறுக்கப்பட்டார். முதலாவது நொறுக்கப்படுதல், நம்முடைய குறைவுகளுக்காக தேவன் நம்மை நொறுக்குவார். ஆமென் சொல்லுங்களே. இரண்டாவதாக மற்றவர்களுக்காக நொறுக்கப்படுதல். இயேசு பாவம் செய்யவில்லை, அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. நாமோ அவர் வாதிக்கப்பட்டு அவர் தப்பு செய்ததினால நொறுக்கப்பட்டார் என்று என்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இரண்டாவது ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்காக நொறுக்கப்படுகிற கூட்டம். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ படுகிற உபத்திரவம் உன் பாவத்தின் நிமித்தம் வந்ததல்ல, உன் வியாதி நிமித்தம் வந்ததல்ல, ஒரு தலைமுறைக்காக, உன் குடும்பத்திற்காக. புரிந்தவங்க மாத்திரம் ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். I feel the thick anointing in this place. Rabalada ragasi udaraba shandaragadasi antana. இந்த நொறுக்கப்படுதல் இது உன்னுடையது அல்ல. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார். இவர் என்ன தப்பு செய்தாரோ சிலுவை தூக்கிட்டு போறார், முகத்துல காரி துப்புறாங்க. என்ன தப்பு செய்தாரோ? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவர் செய்த தப்புகள் அந்த அவமானம், அவர் செய்த தவறுகள் அந்த வேதனை, நாம் செய்ததற்காக அவர் நொறுக்கப்பட்டார்.
நாம் பாவம் செய்ததற்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் செய்த தவறுக்காக அல்ல, நாம் செய்த தவறுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அதே தான் பேதுருவும் சொல்லுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு சிலர் அவமானத்தின் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறது உன்னுடைய பாவ சிலுவை அல்ல, அது உன் குடும்பத்தார் நிமித்தம் வரப்படுகிற நொறுக்கப்படுதல். தூத்துக்குடியினுடைய எழுப்புதலுக்காக வரக்கூடிய நொறுக்கப்படுதல் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்கு தேவன் தந்திருக்கிறார். புரிந்தவர்கள் கைகளை இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றெடுக்கிறவர்கள் ஓ ராபா சந்தல் கமனசி நல்ல கைகளை தட்டி அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்காக நொறுக்கப்படுகிற ஒரு தலைமுறை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் எழுப்புகிறார். ஆராதிக்க தொடங்குங்க, ஆராதிக்க தொடங்குங்க. நீ படுகிற அவமானம், நீ சந்திக்கிற வியாதி, நீ சந்திக்கிற போராட்டம், இட்ஸ் நாட் ஃபார் யூ. உனக்கானது அல்ல, உன் நிமித்தமாய் ஒரு தலைமுறை சந்திக்கப்பட. ஓ கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். அர்த்த ஜெகத வைட ஜெகத ஒரு வல்லமை வெளிப்படட்டும் இந்த பகல். ஓ ஒரு எல்லை தொடங்கி ரகதல ரபசியதல நீ சந்திக்கிறது உனக்குரியது அல்ல. இந்த சத்தியம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. Thank you Lord, thank you Lord. நீ வடிக்கிற கண்ணீர் உன் பாவத்தின் நிமித்தம் உண்டானது அல்ல. நாமோ நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு. சிலர் சொல்றாங்க இந்த குடும்பம் என்ன பாவம் செய்துச்சோ அதனால தான் அடிக்கு மேல அடி, நொறுக்கப்படுதலுக்கு மேல நொறுக்கப்படுதல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த நொறுக்கப்படுதல் உனக்குரியதே இல்லம்மா, இது உனக்குரியதே இல்லை. கண்ணு திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சபையினுடைய கண்ணு திறந்துட்டா எல்லாம் மாறிடும். இந்த வியாதி உனக்குரியது அல்ல சகோதரி. இந்த கடன், இந்த நெருக்கடி, இந்த போராட்டம் வீம்புக்காக செய்கிறவர்களை பார்த்து நான் இதை பேசல. நீ சந்திக்கிற ஜெபம் பண்ணிட்டும் நான் நொறுக்கப்படுகிறேன், சபையில் ஊழியம் செய்துட்டு நொறுக்கப்படுறேன்னு சொல்றீங்களா? திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஒரு தலைமுறைக்காக, ஒரு தலைமுறைக்காக. நாமோ நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு. பேதுரு தன் பட்டயத்தை உருவி மல்குசனுடைய காதார வெட்டுகிறான். இயேசு சொல்றாரு, நான் நினைச்சா லேகியோன் கணக்கில் தூதர்கள் இறக்க முடியும், லேகியோன் கணக்கில் தூதர்கள் இறக்க முடியும். இயேசுவை கைது செய்ய கெத்சமனே தோட்டத்திற்கு வந்த போது இயேசு சொல்லுகிறார், I am that I am. நான் தான் இயேசுன்னு சொன்னோன்னு அவன் பின்னாடி விழுந்து போயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை கேட்ட உடனே ரோம அரசாங்க பயிற்சிவிக்கப்பட்ட trained soldiers slay away, they slide before Jesus. இயேசுக்கு முன்னதாக தாழ விழுந்தார்கள். நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே. அப்படிப்பட்ட இயேசுவை கைது செய்ய முடியுமா? கையில ஆணி அடிக்க முடியுமா? சிலுவையில தூக்கி முகத்துல துப்பி அவன் கண்ணுல கயிறை கட்டி தலையில கொட்ட முடியுமா? அவர் சொல்றாரு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்து என்ன எஸ்கேப் பண்ண முடியும். ஆனா என் கர்த்தர் என்ன நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரே. How can I deliver? என் ஆண்டவர் என்ன உடைக்க சித்தம் கொண்டிருக்கும் போது நான் எப்படி விடுதலை பெற முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபையோடு சொல்லுகிறார், உன் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும், உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு செகண்ட் போதும். ஆனால் நீ நொறுக்கப்படுவது புரிஞ்சவங்க சிலருக்குள்ள அந்த வார்த்தை இறங்குகிறதை I can feel in my spirit. விடுதலை அளிக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனால் நீ நொறுக்கப்படுவது அவருக்கு சித்தம். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகம் விளட்டு விளட்டு விளட்டு. நல்ல கைகளை தட்டி சில பிரதர் மேல விழுகிறது. உபவாசத்தை கேட்டுட்டு பரலோகமே இறங்கி வரணும். ஆனா ஒரு சின்ன விடுதலை கூட கிடைக்காததுக்கு காரணம் பாவத்தின் நிமித்தம் அல்ல, உன்னை நொறுக்குவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எழுப்புதல் எழுப்புதல் வராததற்கு தடை இதோ உபவாச ஜெப குறைவு மாத்திரம் அல்ல, சிலரை நொறுக்கி முடிச்ச பிறகு எழுப்புதல் வரும். கைகளை தட்டி அப்போஸ்தல அக்கினி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உபவாசத்தின் குறைவினால் அல்ல, எழுப்புதலின் தடை. இன்னும் சிலர் நொறுக்கப்பட்டு முடியல. After that the revival fire will break out.
கைகளை தட்டி ரகா டாடா ராபாசியா அக்கினி விளட்டும். நல்ல கைகளை தட்டி புரிஞ்சவங்க ரூதானா சந்தலாதியா அதர ஜெகதனசி ஓ தாக்கிரே receive ஓ ஸ்மாதா ரஹசியா ஊதாராமா சந்தல் கமனதியாந்தனா கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. உபவாசத்தினுடைய குறைவு மாத்திரம் அல்ல, இன்னும் சிலர் நொறுக்கப்படணும். ஒரு வீட்டில் ரட்சிக்கப்படாத குடிகார கணவன் இருப்பார். டெய்லி 2 சினிமாக்கு போகிற வாலிப தம்பிமாரும் இருப்பாங்க. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட அம்மாவுக்கு மட்டும்தான் வீட்டில் வியாதி வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த ரட்சிக்கப்பட்ட அம்மாவுக்கு மாத்திரம்தான் வீட்டில் போராட்டம். காரணம், குடிகார கணவன் சொல்லுவார், நான் குடிச்சிட்டும் நல்லா தானே இருக்கேன், நீ சபைக்கு போயிட்டும் வியாதி தானே. பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் சினிமா பார்த்துட்டும் நல்லா தானே இருக்கேன், நீ பைபிள் எடுத்து வச்சுட்டும் வியாதி நீங்களையே. ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னக்குரிய நொறுக்குதல் அல்ல, உன் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும். இட்ஸ் நாட் ஃபார் யூ, அது உனக்குரியதல்ல. சிலருக்கு விடுதலை நடக்குது, விடுதலை. கைகளை தட்டு கைகளை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய காயங்களை கட்டுகிறார், தைரியப்படுத்துகிறார். என்ன அவர் நொறுக்க சித்தமாக இருக்கும்போது, அதான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், அவர்களில் சிலர் விடுதலை பெறதுக்கு மனசே இல்லையா. ஆமென் சொல்லுங்களேன். விடுதலை பெறதுக்கு மனசு இல்லை. நான் நொறுக்கப்படுறது உங்களுக்கு சித்தமானா என்ன நொறுக்குங்கப்பா, என்ன நொறுக்குங்க. இப்படி தாழ விழுகிற ஒரு தலைமுறை ஆண்டவருக்கு வேணும். என்ன நொறுக்க சித்தம் கொண்டீங்கன்னா நொறுக்குங்க. இந்த நொறுக்கப்படுதலில் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு போவதில்லை. எனக்கு தெரியும் இந்த நொறுக்கப்படுதல் கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையை மாத்திரமே சபைக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அலோ சந்தோஷப்படுங்க, ஆர்ப்பரித்து கைகளை தட்டி, thank you for this crushing Lord. ஓ ரபா ஷதரகதலபசி ஊரபா கந்தலபசி அந்தனா அல்ல கைகளை தட்டி ஆமென் 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 ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. யாரோ ஒருவருக்காக உங்களை நொறுக்குவார் தெரியுமா ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாதுங்க. உங்க தெருவில் நான் ஊழியம் செய்யறதுனால சொல்றேன், எனக்கு சில நேரம் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி படுத்த படுக்கையாயிருவேன். எனக்கு தெரியாது ஏன், எனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே. கூட்டம் முடிஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், அது அந்த கூட்டத்தில் உள்ள உங்களுடைய வியாதி. ஆமென் சொல்லு. எங்க புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் நீங்களும் நானும் சுமக்கிற அநேக நொறுக்கப்படுதலும் பாரங்களும் நமக்குரியதல்ல, ஒரு தலைமுறைக்குரியது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தலைமுறைக்குரியது. ஒரு நிமிஷ கரங்களை உயர்த்தி, மற்றவர்களுக்காக நொறுக்கப்படுகிற ஒரு கூட்டம் இவ்விடத்தில் உண்டு. மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம். உங்களுக்கு தெரியாது. அன்னாலே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாமுவேலுக்காக நான் அழுகிறேன் இல்ல. சபை சுத்திகரிக்கப்பட போகுது. ஓப்னி பினேகாஸ் துரத்தப்பட போகிறார்கள். ஏலியினுடைய ஸ்தானம் அடுத்து ஒரு மகிமையான நபருக்கு கொடுக்கப்பட போகிறது. அநேகருடைய கிறிஸ்தண்டங்களை கர்த்தர் எம்டி பண்ண போகிறார். பழைய கச்சாடிகள் தூக்கி எறியப்பட போகிறது. ராம்சனா தியந்தனா, நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க தொடங்கும் போதே உன்னுடைய நொறுக்கப்படுதல் உனக்குரியது அல்ல. கரங்களா சச்சோர் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யோபுவை எல்லாரும் குற்றப்படுத்துகிறார்கள். நீதிமானுக்கு வியாதி வருமோ? கர்த்தர் நீதிமானை தண்டிப்பாரோ? யோபுவே, உன் இள வயதை ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பார். நீ தவறு செய்திருக்கலாம், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கலாம், ஏதாயிலும் தவறு செய்திருக்கலாம் என்று அவனை குற்றத்திற்கு மேல் குற்றப்படுத்துகிறார்கள். வாசிக்கலாம் யோபு 42:6. யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும். கவனிங்க, இவனை குற்றப்படுத்துகிறதுனால தன்னை தானே அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். நொறுக்கப்பட்டதினால் ஒரு மனுஷன் டீக்ரேட் ஆக்கப்படுகிறான். ஆனால் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி,
உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நல்ல கவனிங்க. அவசரப்பட்டு பேசி பேசி தன் இஷ்டமான வார்த்தைகளை பேசி தேவனோடு வழக்காடின யோபு ஒரு காலகட்டம் வந்தவுடன் சொல்லுகிறார், இனி என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். 2 தரம் பேசினேன், இனி நான் பேச மாட்டேன். கவனியுங்கள், ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட நபர் நொறுக்கப்படும் போது மெச்சூரிட்டி இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்களே. வளவள சலச்சலன்னு பேச மாட்டோம். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இனிய வார்த்தைகளாய் மாற்றப்படும். கைகளை தட்டி அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு பேசினது போல் இனி பேசினது போல் இனி நீ பேச மாட்டாய். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் முத்துக்களாய் மாறும். கைகளை தட்டி அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாய் சிலருடைய நாவுகளை தொடுகிறார். யோபுவை போல நிதானமாய் பேசுகிற நாவுகள். பொறுமை இல்லாம சண்டை போட்டுட்டு அடுத்த நேரம் மன்னிப்பு கேட்கிற அனுபவங்கள் இனி இராது. யோபுவை போல நிதானமாய் பேசுகிற அனுபவம். எந்த மனுஷன் நொறுக்கப்படுகிறானோ அவன் நாவில் நிதானம் வெளிப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய யோபுவை போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். நான் அவன் முகத்தை பார்த்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் மீறுதல்களை உங்கள் அக்கிரமங்களை நினையாதிருப்பேன். அப்படின்னு சொல்லுங்களேன். சுத்தி இருக்கிறவன் எல்லாம் யோபுவை பார்த்து சொன்னான், நீ தவறு செய்ததினால் தான் இந்த வியாதி, நீ தவறு, புரிஞ்சுக்கோங்க, நீ தவறு செய்ததுனால தான் இந்த போராட்டம், நீ தவறு செய்ததுனால உன் பிள்ளை வாழவட்டியா இருக்குது, நீ தவறு செய்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். யோபு செய்த தவறல்ல, உங்கள் தவறுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணும்படி இந்த நொறுக்கப்படுதலை நான் கொடுத்தேன். கவனியுங்கள், எந்த மனுஷன் நொறுக்கப்படுகிறான் அவன் அநேகருடைய விடுதலைக்கு காரண கர்த்தாவாய் மாற்றப்படுவார். ஏஎஃப் சபையே, உன்னிலிருந்து ஒரு விடுதலையின் அபிஷேகம் இந்த பகல் வெளிப்பட போகிறது. நீ யாருக்காக எல்லாம் விண்ணப்பிக்கிறாயோ அவர்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவள் பார். புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை தட்டி, எந்த தேவ பிள்ளை நொறுக்கப்பட்டார்களோ அவருடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். கைகளை தட்டி பரலோகத்தை அசைக்கிற ஒரு ஜெப அபிஷேகம். யாருடைய பிரேயர் பாயிண்டும் பரலோகத்தை அசைக்க முடியாது. நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. கவனிங்க, பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அவர்கிட்ட தப்பே பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். பாவமே பார்க்க முடியல. There is no flaw in him. ஆனா இவரை நொறுக்கவும் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். தப்பு செய்யாத இவரை எப்படி நான் நொறுக்கிறது? ஆனா நான் நொறுக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நொறுக்கப்படுதல் வந்தால்தான் மகிமை வரும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பிதாவாகிய தேவனுடைய திட்டம் இவரை நொறுக்கணும். ஆனா நொறுக்கிறதுக்குரிய ஒரு அடையாளங்களும் இயேசு கிட்ட இல்லையே. அப்ப என்ன செய்யலாம்? இவங்க எல்லாருடைய பாவத்தை இவர் மேல போட்டுட்டு இவரை நொறுக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் தானே சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். இவரை டைரக்டா பார்க்கும்போது எனக்கு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆகையால் நான் ஒன்று செய்கிறேன், எல்லாருடைய சர்வ உலகத்தினுடைய பாவத்தையும் இவர் மேல் அவர் விழப்பண்ணினார். விழப்பண்ணின போது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அவருடைய முகம் பார்க்கத்தக்க ரூபத்தில் இல்லாதிருந்த போது அவரை சாட்டையினால் அடிக்க விட்டு கொடுத்தார், அவர் வாதிக்க விட்டு கொடுத்தார். ஆனாலும் நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அது தன் நிமித்தம் உண்டான நொறுக்கப்படுதல் அல்ல, ஒரு தலைமுறைக்கான உண்டான நொறுக்கப்படுதல், ஒரு தலைமுறைக்கான உண்டான நொறுக்கப்படுதல். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அனுபவிக்கிற உத்திரவம், நீ அனுபவிக்கிற வேதனை உன் நிமித்தமாய் அல்ல, ஒரு கூட்டத்தினுடைய உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கல, உன் புருஷனை பார்க்கிறார். உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கல, உன் பிள்ளைகளை பார்க்கிறார். உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கவில்லை, உன் காலேஜில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார். உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கவில்லை, அவர் தூத்துக்குடி பட்டணத்தை பார்க்கிறார். கைகளை தட்டி
ரவி பிரதரை பார்க்கும்போது ரவி பிரதரை அல்ல, தூத்துக்குடியை கர்த்தர் பார்ப்பார். இங்கிருக்கிற சிலரை பார்க்கும்போது சிலரை கர்த்தர் காணட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து ரபா சந்தலகசி. இந்த சத்தியம் புரிந்தவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. ஜெபிக்கிற ஓ மேல அவருக்கு என்ன வருத்தம், உபவாசிக்கிற உங்க மேல அவருக்கு என்ன வருத்தம்? ஒரு வருத்தமும் இல்லை. ஆனாலும் நொறுக்கிறார்னா உங்களை பார்க்கும்போது இன்னொருத்தரை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற சிலரை பார்க்கும்போது குடிகாரர்களை பார்க்கட்டும், தவறு செய்கிறவர்களை பார்க்கட்டும். இயேசு நொறுக்கப்பட்டது நிமித்தம் பாவிகள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டது போல கர்த்தர் நம்மை நொறுக்கப்பட சித்தம் கொள்ளட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுக்கட்டும். இன்னைக்கு அவன் அவன் மேல் வைக்க வேண்டிய சிலுவைகள் வைக்க கரங்களை சுராமேன்னு சொல்லுங்களேன். மற்றவர்களுக்காய் சொல்லுங்க, மற்றவர்களுக்காய் நொறுக்கப்படுது. சொல்லுங்களேன், மற்றவர்களுக்காய் நொறுக்கப்படுதல். கடைசியை வாசிக்கலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 44 அதிகாரம் 12 வசனம். ஆண்டவர் நொறுக்குவதனுடைய முக்கியமான காரணம் என்ன? ஆதியாகமம் 44:12. மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும். அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே. எல்லாரும் சொல்லுங்க, அந்த பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கடனா கேட்டேமா உங்ககிட்ட? சொல்லுங்களேன், அந்த பாத்திரம். கை உயர்த்தி சொல்லுங்களேன், அந்த பாத்திரம் பென்யமீனின் சாக்கில் இருந்தது. நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த பாத்திரம் ஏஎஃப்எஃப்இல் இருக்கிறது. சொல்லுங்க, அந்த பாத்திரம் என் குடும்பத்தில் வரட்டும். சொல்லுங்க, அந்த பாத்திரம் என் பிசினஸில் வரட்டும். எந்த பாத்திரம் தெரியுமா? களவாண்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். திருட்டு பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பினுடைய பான பாத்திரம். கவனிங்க. யோசேப்பினுடைய பான பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கில் இருந்தது. கவனிச்சு கேளுங்க, நான் முடிக்கிறேன். யோசேப்பு தன்னுடைய பான பாத்திரக்கார தலைவனை கூப்பிட்டு சொன்னான், எல்லா அண்ணன் தம்பிகளும் வந்திருக்காங்க, எல்லாரையும் விட்டுருங்க. கடைசியில் இருக்கிறான் பென்யமீன். அவனுடைய சாக்கில் இந்த பாத்திரத்தை வைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். செய்துவிட்டு பின்பதாக ஆட்களை தொடர்ந்து பிடித்து என்னுடைய எஜமானுடைய பாத்திரத்தை காணவில்லை என்று தேடின போது மூத்தவன் சாக்கு முதல் யூதாவினுடைய சாக்கில் இருந்து எல்லாருடைய சாக்கையும் தேடின போது பென்யமீனுடைய சாக்கில் இந்த பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட. they found Joseph's cup in Benjamin's sack. கவனிங்கள், அவர்கள் யோசேப்பின் பாத்திரத்தை பென்யமீன் சாக்கிலே கண்டுபிடித்த போது எல்லா சகோதரர்களும் வஸ்திரத்தை கிழித்து, இந்த அவமானம் எங்களுக்கு எதற்கு, இந்த நிந்தனை எதற்கு, எங்களிலே எவன் திருடினானோ அவன் கொலை செய்யப்பட கடவன் என்று வீராப்பெல்லாம் பேசிவிட்டோமே, இப்பொழுது எங்கள் உடன்பிறப்பு எங்கள் தம்பியினுடைய சாக்கில் இந்த பாத்திரம் வந்து விட்டதே என்று எல்லாரும் அழுது தேக சமூகத்தில் புலம்புகிறார்கள். சிறைச்சாலையில் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். சிலர் கேட்கிறீங்க, பென்யமீன் ஒரு நாளும் எகிப்துக்கு வரணும்னு விரும்பல. ஆமென் சொல்லுங்களேன். பென்யமீன் ஒரு நாளும் யோசேப்பை பார்க்கணும்னு விரும்பல. ஆனால் யோசேப்பு கட்டாயப்படுத்தி பென்யமீனை வரவழைத்தான். ப்ரொஃபெட்டிக்கலி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இந்த வேலையை விரும்பல, நீ இந்த குடும்ப வாழ்க்கையை விரும்பல, நீ இந்த ஆபத்தை விரும்பல, ஆனால் கர்த்தரால் நீ வரவழைக்கப்பட்டாய். புரிஞ்சவங்க? God invited you. கர்த்தர் உன்னை அழைத்தார். ஓ பென்யமீனே, இது நீ வந்ததல்ல, நீ வரவழைக்கப்பட்டாய். கைகளை தட்டி இந்த வேலைக்கு நீ சும்மா வந்ததல்ல, தூத்துக்குடிக்கு சும்மா வந்ததல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். இந்த சபைக்கு விளையாட்டுக்கு வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். உடமனா சந்தல் கமனசுயாந்தனா. ஓ பென்யமீனே, நீ செல்ல பிள்ளை உன் தகப்பனுக்கு. உன் பிள்ளை உன் தகப்பனுக்கு நீ செல்ல பிள்ளை. ஆடு கூட மேய்க்காத அனுப்பாத தகப்பன், செல்ல பிள்ளை கையிலே வளர்த்த மகன். ஆனால் வேதம் சொல்லுகிறது பென்யமீன் யோசேப்பால் வரவழைக்கப்பட்டான். சிலர் அழுறீங்க, ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவம், ஏன் இந்த போராட்டம் இந்த இடத்துல வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. கர்த்தர் சொல்றார், நீ வரல, உன்னை நான் வர வச்சேன். சொல்லு, I invited you. இந்த வேலைக்கு கர்த்தர் உன்னை அழைத்தார். Don't resign that job. அந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டாம், இந்த தொழிலை விட்டு நீ மாற வேண்டாம். கர்த்தர் தான் உன்னை அழைத்தார். இந்த காலை சிலரோடு இடைப்படுகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து, ஓ ரபா ஷியாந்தலா, எங்கோ இருந்த உன்னை தூத்துக்குடிக்கு கர்த்தர் கொண்டு வந்தது விளையாட்டல்ல, உன் மாமாவுடைய சித்தம் அல்ல, அது தேவ சித்தம். கைகளை தட்டி ஆமென் சொல்லி கர்த்தரை துதி. இப்ப பென்யமீன் நினைச்சிருக்கலாம், எல்லாரும் சாக்கும் இருந்துச்சு,
ஏன் சாக்கு தான் கிடச்சதா அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு? என் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் சாக்குதாக கிடச்சதா? எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் சாக்குலையும் எல்லாத்தையும் வைக்க முடியாது. எல்லாரும் சபைக்கு வரலாம், உன் வீட்டில் எல்லாரும் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் சாக்குலையும் எல்லாத்தையும் வைக்க முடியாது. ஸ்பெசிஃபிக்கலி பெஞ்சமினை யோசேப்பு தெரிந்தெடுத்தான். இங்கே சிலரை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. அதுதான் உன் குடும்பத்தில் மற்ற எல்லாரும் சிரிக்கும் போது நீ அழுகிறீங்க. மற்ற எல்லாரும் சிலரை தெரிந்தெடுத்திருக்கிறான். உன் வீட்டில் 5 பிள்ளைங்கள்ல ஒன்றை தெரிந்தெடுத்திருக்கிறான். God chosen you. ஏன் இந்த பாத்திரம் என்கிட்ட வந்துச்சு? நான் திருட்டுப்பட்ட வாங்கிட்டேனே, என்னை கேவலப்படுத்துறாங்களே, நான் அழுதிருக்கலாம். ஏன் தெரியுமா பெஞ்சமின் சாக்கில் அந்த பாத்திரத்தை வைக்க சொன்னா? ஏன்னா பெஞ்சமினே, நீதான் என் ரத்தம், நீதான் ரத்தம், நீதான் ரத்தம். ஓ உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் உடம்புல ஓடுற ரத்தமும். நம்ம அம்மா பேரு ராகேல். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் யாருக்குள் ஓடுகிறதோ அவனுக்குள் அந்த பாத்திரம் இருக்கும். ஸ்மனாதி அந்தலவா ராம் ஷனாதி அந்தலே அர்த்த ஸ்மனாதி. மீட்டெடுக்கப்பட்ட சபை, மீட்டெடுக்கப்பட்ட சபை, மீட்டெடுக்கப்பட்ட சபை. இந்த பட்டணத்தில் வேற எந்த சபையில் இல்லாத ஒரு பாத்திரம் ஓ சபையில கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு காரணம், மற்ற யாருக்கு இல்லாத உபத்திரவோ குடும்பத்திற்கு இருப்பதற்கு காரணம், நீ அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபை. ஆரவாரத்தோடு ரகலப ஷகந்தரப. உன் தங்கச்சிக்கு வராத பிரச்சனை உனக்கு வந்ததற்கு காரணம், ஓ நீ அவருடைய இரத்தம். கைகளை தட்டி வாய்களை திறந்து, ஓ உன் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு வராத பிரச்சனைகள் அவமானம் உனக்கு வந்ததற்கு காரணம், ஓ சிலர் மேல அந்த பாத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. விடாதீங்க, விடாதீங்க. ராம் ஷகந்தல ரபா சியந்த ரபா. இந்த வருஷம் சிலர் கண்டுபிடிக்கப்பட போகிறீங்க, சிலர் கண்டுபிடிக்கப்பட போகிறீங்க. ரூதானாமா சியந்தலாபா ரஹந்தலகசியா அதுரமனதனகடசியதரே அர்த்தஸ்மனாதியந்தலா ரிபாதனகடகட வைசவலதனகசி. நல்ல கைகளை தட்டி சில நிமிஷம் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க, ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. ஹல்லேலூயா. பெஞ்சமினே, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த நிந்தனை கேட்குறீங்கல்ல? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மற்றவன் எல்லா சாக்கு திறந்த போது பணப்பை இருந்துச்சு, இவன் சாக்குல மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். எல்லாருடைய சாக்கு பையிலும் பணப்பை இருக்கலாம், அது யூசுவல் திங். ஆனால் பாத்திரம் இருக்கணும், அதான் விசேஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லணும் ஒன்று, பணப்பை அல்ல விஷயம். சொல்லுங்க, பணப்பை அல்ல விஷயம். அது சிமியோனுடைய சாக்கிலையும் உண்டு. சொல்லுங்க, அது அது அம்மாவுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின ரூபனுடைய சாக்கிலையும் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது யூதாவுடைய சாக்கிலும் உண்டு, அது எல்லாருடைய சாக்கிலும் உண்டு. ஆனா பாத்திரம் ஒருவனுடைய சாக்கில் இருக்கும். அவன் இந்த பகலை கர்த்தர் எழுப்ப போகிறான், அந்த கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறான். என் வாழ்க்கை என்கிற சாக்கில் பணம் மாத்திரம் போதாது. ஆமென் சொல்லுங்களேன். கார் மாத்திரம் போதாது, அவருடைய பாத்திரமும் வரணும், அவருடைய பாத்திரமும் வரணும். இந்த பாத்திரம் வந்த போது பென்யமின் நொறுக்கப்பட்டான். பென்யமின் நொறுக்கப்பட்டான். செய்யாத தவறுக்காக குற்றவாளியாக்கப்பட்டான். செய்யாத தப்புக்காக திருடின்னு பட்டம் கொடுத்தாங்க. செய்யாத குற்றத்துக்காக இவளால தான் சண்டை வந்துன்னு சொன்னாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அதே பாத்திரத்தின் மூலமாய் தான் பிரிந்து போன சகோதரர்கள் இணைக்கப்பட்டார்கள். இந்த பகல் அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய சபையே, நீ பிரிவினையின் சபை அல்ல, நீ இணைப்பின் சபை. இந்த தூத்துக்குடி நெட்வொர்க்கை இணைப்பதற்கு அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தை கர்த்தர் பயன்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்கட்டும். கைகளை தட்டி ஓ ரபாஷி அந்தரா, அந்த வல்லமை வெளிப்படட்டும்.
வெளிப்படட்டும், அந்த வல்லமை வெளிப்படட்டும். ரூடாலா ரகதனமா ரிகந்தலபா. நல்ல கைகளை தட்டி இந்த நொறுக்கப்படுதல் பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை, பிரிந்து கிடக்கிற பட்டணத்தை, பிரிந்து கிடக்கிற திருச்சபைகளை இணைக்கும். எந்த பாத்திரம் எனக்கு வந்துச்சு எனக்கு வேண்டான்னு நினைச்சானோ அதே பாத்திரத்தை எல்லாரும் பார்த்தார்கள். இது பென்யமீனின் சாக்கில் இருந்தது. கவனியுங்கள், அது சாதாரண பாத்திரம் அல்ல, அது யோசேப்பின் பாத்திரம், அது சொப்பனக்காரனின் பாத்திரம், அது அதிபதியின் பாத்திரம், அது தகப்பனின் பாத்திரம். இந்த பகல் எந்த பாத்திரம் உனக்குள் அவமானமாய் வந்ததோ அது மகிமையாய் மாறப் போகிறது. Oh, people is going to see the glory of God, the glory of God. யோசேப்புடைய சொப்பனம் உனக்குள் வரும். யோசேப்புடைய அபிஷேகம், யோசேப்புடைய கிருபை பென்யமீனுக்குள் இருந்ததை அவர்கள் கண்டது போல அந்த பாத்திரம் ஆரம்பத்தில் அவமானம், முடிவு 5 பங்கு அதிகம். கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த நொறுக்கப்படுதல் மகிமையாய் முடிய போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கண்களை மூடலாம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிடலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஏன் ஆண்டவர் நம்மளை நொறுக்குகிறார்? 5 நிமிஷம் மாத்திரம் ஏன் ஆண்டவர் நொறுக்குகிறார்? ஏன் கண்களை மூடுங்க சகோதரி ப்ளீஸ். ஏன் எங்களை நொறுக்குறீங்கப்பா? கேள்வியோடு வந்தோமே. கண்ணை மூடுங்க சீக்கிரம். ஏன் ஆண்டவரே, ஏன் எங்களை நொறுக்குனி? பதில் சொல்லிட்டார். எல்லாரும் வாய்களை திறக்கலாம். ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டேன்னு சொல்றது முக்கியம் இல்லை, என்னோட ஆண்டவர் இடைப்பட்டா. கண்களை மூடலாம். ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவை. ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவம். கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானா. It was the will of God to crush him. எங்க சபையை நொறுக்கினதுக்கு ஒரு காரணம் உண்டு, எங்க குடும்பங்களை நொறுக்கினதுக்கு ஒரு காரணம் உண்டுப்பா. எந்த வாய் இவர் நேசகுமாரன், இவர் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரோ, எந்த வாய் மகிமைப்படுத்தினேன்னு சொன்னாரோ, அதே வாய் சொல்லிட்டு இவரை நொறுக்கவும் சித்தம் கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்மளை நொறுக்கிறா? எந்த இடத்துல என்ன குறித்து வாக்குத்தத்தங்கள் வந்ததோ அதே இடத்துல நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் பிரதர். எந்த வீட்டில் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதே வீட்டில் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் பிரதர்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை நொறுக்க சித்தமானேன். முதலாவது நொறுக்கப்படும் போது குறைவுகள் நீங்கும். நம்முடைய குறைவுகளை இன்னைக்கு ஆலோசித்து பாருங்க. யோபு சொல்லுகிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எதில் தவறி இருக்கிறேனோ எனக்கு சுட்டி காண்பீங்கன்னு கேட்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம நொறுக்கப்படும் போது ஒருவேளை பொய் சொல்றோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். குடும்பத்துல உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய நீதிபரர் இயேசு சொல்லுகிறார், ஏ பிதாவே, ஏன் என்னை கைவிட்டி? நொறுக்கப்படும் போது நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். யாரை நொறுக்கினாரோ அவர்களுக்கு தம் கையினால் சிலதை வாய்க்கவும் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம், துதி, ஆராதனை, புதுப்பாடல், யுத்தம்,
எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை இரண்டாம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் நான்காம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் இரண்டாவது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.